இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்களை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1 கிலோ பண்ண போகிறோம். அரிசி, பற்றுப்பயிறு, 6 வெங்காயம், 2 பச்சை மிளகா, அரை லெமனு, 5 தக்காளி, 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா, 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் வெள்ளைப்பூடு, 4 ஸ்பூன் தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, மிளகாத்தூள் சிறிதளவு, பிரியாணி பொடி 1 பாக்கெட்டு. குக்கரை வச்சுட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இங்கே இருங்க, கலர் மாறிடுச்சு. இந்த கலருக்கு வரணும். வெங்காயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கிடுவோம். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்ட உடனே தக்காளி போட்டுக்கிடுவோம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்போ நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் வதங்கிடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. வெந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். ஒரு கிலோ அரிசிக்கு 25 கிராம் வெள்ளைப்பூடு, 25 கிராம் இஞ்சி. கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரியட்டும். நல்லா இஞ்சி பூண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த வந்த நேரத்தில் புதினாவையும் மல்லியும் சேர்க்கணும். இதில் புதினா மல்லியும் சேர்த்து கிண்டணும். புதினா மல்லியும் கொஞ்சம் வதங்கட்டும். புதினா மல்லி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பிரியாணி பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிரியாணி பொடியை இதில் சேர்த்துருவோம். பிரியாணி பொடியை சேர்த்துட்டு அடுத்த தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, 4 ஸ்பூன் தயிர், அதையும் இதில் சேர்த்துருவோம். இப்படி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா எல்லாம் இப்படி வரணும். இப்போ இந்த பயரை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பயரை சேர்த்துருவோம். பயரை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறம் இந்த அரிசியை கழுவி வச்சுருக்கோம். இந்த அரிசியையும் போட்டுக்கிறோம். இதில் சேர்த்துக்கிடுவோம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு கிண்டுவோம். இப்போ இந்த 1 கிலோ அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம். அளவு தண்ணி
இப்போ 1 கிலோ அரிசி போட்டு இப்போ தண்ணி ஊற்றி அளந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து உப்பு போடணும். ஏற்கனவே நம்ம தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு பார்த்துக்கிடுவோம் சரியாக இருக்கா என்னன்னு. உப்பு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் புழிஞ்சிருவோம். இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருவோம். விதையெல்லாம் எடுத்துட்டு லெமனை புழிஞ்சிருவோம். புழிஞ்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து குக்கரை மூடிடுவோம். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். பட்டர் பயிர் பிரியாணி. நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம், மட்டன் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மம்மி தேவி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.